ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்குது. ஆனால் அவங்க உங்களை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் திடீர்னு மாறிடுறாங்க. நீங்கள் தான் வேணும், நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது, நீங்கள் இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்ற லெவலுக்கு போகிறாங்க. உங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு போகிறாங்க. நடு ராத்திரியில் கூட நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் முடியை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வாஷ்ரூம் போனாலும் என்னை கூடவே தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ ஒத்துக்கலைன்னா நான் கத்த போகிறேன், கதற போகிறேன், இல்லைன்னா நான் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்களை மிரட்டுறாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மூவி பஃப் லில்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி கரண்ட்லி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற IMDb ரேட்டிங் 8.1 கிடச்சிருக்கிற அப்சஷன் மூவி. இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயே 1000 crores மேலே கிராஸ் பண்ணிருச்சு. அண்ட் இதோட பட்ஜெட்டே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ரீல்ஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இஸ் திஸ் மூவி வொர்த் த ஹைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டோட்டலி வொர்த் த ஹைப். இது வந்து ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லர் அண்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஸோ எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. அண்ட் ஹீரோ வந்து ஒரு கெஃபேல உட்காந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து அவரோட ஃபீலிங்ஸை கொட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா. அண்ட் அப்போ தான் நமக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு ஆக்சுவலி ஹீரோடைய லவர் கிடையாது. இந்த பொண்ணு அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு வெயிட்ரஸ். ஹீரோ அவருடைய ஆக்சுவல் ப்ரொபோசலுக்கு ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக இந்த பொண்ணை உட்கார வச்சுருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பேர் இயான். ஸோ இயான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் கிரிஞ்சுத்தனமாக ப்ரப்போஸ் பண்ணாத, அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இயான் சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, நீ வந்து வெயிட் பண்ண, அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணிடாத. நிக்கிங்கிறது தான் ஹீரோடைய அந்த க்ரஷோட பேர். ஸோ நிக்கிக்கு வந்து எப்பயுமே நான்சாலண்ட்டாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும், இந்த மாதிரி ரொம்ப கிரிஞ்சாக இருக்கவங்க, இந்த மாதிரி கிரிஞ்ச் ப்ரப்போசல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்த சீனில் வந்து காமிச்சாங்கன்னா ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வராரு. ஹீரோடைய பூனைக்குட்டி, அது பேர் சாண்டி செத்து கிடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டில் வந்து மாத்திரையெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு, கொஞ்சம் ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரை. அந்த ஷெல்ஃபை ஒழுங்காக மூடலை. ஷெல்ஃபில் இருக்கிற அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை ஓவர் டோஸ் பண்ணி அந்த பூனை செத்துருச்சு. ஸோ ஹீரோடைய நெக்லிஜென்ஸ்னால தான் இங்கே அந்த பூனை செத்துருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஹிடன் டீட்டெயில். அண்ட் இது வந்து ஹீரோடைய கேரக்டர் பற்றி நிறையவே சொல்லுது. ஹீரோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அழுகிறாரு அண்ட் அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. பெட்டில் படுத்துட்டு நிக்கி, அதாவது அவருடைய க்ரஷோடைய அக்கௌண்ட்டை தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது நிக்கி கிட்ட இருந்து. நிக்கி காலில் பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எல்லாரும் கிளப்ல மீட் பண்ணலான் இருக்கோம். அண்ட் ஹீரோ போகிற வழியில் ஒரு அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் கடையை பார்க்குறாரு. அதாவது இந்த கடையில் நிறைய கிறிஸ்டல்ஸ்லாம் விற்பாங்க. குட் லக், பேட் லக், வூடு, டால்ஸ், இந்த மாதிரி பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹீரோயின்காக ஒரு கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாங்கலான்னு வராரு. பட் இந்த இடத்துல தான் அவர் 1 wish வில்லோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த 1 wish வில்லோட டப்பாவில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஒன்லி 1 wish, அமேஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் தட் 1 wish, மேக் யுவர் விஷ் அண்ட் பிரேக் த ஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது உங்கள் விஷை சொல்லிட்டு இந்த குச்சியை உடைங்க, உங்கள் விஷயம் அப்படியே நிறைவேறிடும், ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு விஷ் தான் பண்ண முடியும். ஸோ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ பாருக்கு போகிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாரு. ஸோ இவங்க 4 பேர் இங்கே இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே டல்லாக தான் இருக்காரு. நிக்கி வந்து ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க கவுண்டருக்கு. ஸோ அந்த இடத்துல ஹீரோ வந்து அவருடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பின்னாடியே போகிறாரு. பட் ஹீரோ வந்து இந்த இயான் இன்டரப்ட் பண்ணி கெடுத்து விட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கிளப் விட்டு எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இந்த இடத்துல நிக்கியோடைய கேரக்டர் எவ்வளோ ஒரு கோல்டன் கேரக்டர் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன்னா நிக்கிட்ட கிட்ட காசு இருக்காது. ஸோ அவங்க வந்து சாரா கிட்ட இருந்து ஒரு $20 கடன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் பிச்சைக்காரங்க கிட்ட பிச்சை போட்டு வருவாங்க. இப்போ நம்மளுடைய ஹீரோ வந்து நிக்கியை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் காரில் ஏறிக்கிறாங்க. ஹீரோ நிக்கியும் காரில் போகும்போது ஒரு சாதாரண கான்வர்சேஷன். அப்போ தான் நிக்கி வந்து சொல்கிறாங்க, இந்த சாராக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஹீரோ வந்து அப்படியா, நான் அதான் பெருசாக ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படிங்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நிக்கியை ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிட்றாரு. இந்த ஃப்ரீக்கி நிக்கிங்கிறது ஹீரோயினுடைய சின்ன வயசில் அவங்கள புள்ளி பண்ணுறதுக்காக வச்ச பேர், நிக்கியை வந்து கலாய்க்கிறதுக்காக வச்ச பேர். ஸோ அதை வந்து ஹீரோ இப்படி சம்மந்தமே இல்லாமல் சொல்லும்போது ஹீரோயினுக்கு டவுட் வருது. அவங்க கேட்குறாங்க, உனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, இப்போ எதுக்கு என்னை ஃப்ரீக்கி நிக்கின்னு சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறமேட்டு நிக்கி சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோக்கு அப்படியே தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐயோ, நல்ல சான்ஸ் சொல்லியிருக்கலாம், அவளே இவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறமாச்சும் சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஒரு கவர்ட்லியாக ஃபீல் பண்ணுறாரு.
பட் இப்போ இருக்கிற கடுப்பில் அந்த ஸ்டிக்கை அவரே ஓப்பன் பண்ணி ஐ விஷ் நிக்கி லவ்ஸ் மீ மோர் தென் எனிபடி எல்ஸ் இன் திஸ் ஃபக்கிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் 2 உடைச்சிடுறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு டம்மி தான். லைக் எல்லாருமே அப்படி தானே நினைப்போம், ஒரு குச்சியை உடைச்சா நம்ம நினச்சதுலாம் நடந்துருமான்னு. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. நிக்கி யூ-டர்ன் போட்டு திரும்பி வராங்க. ஹீரோ கிட்ட சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. உன்னோட பூனை செத்துருச்சுல, நீ உன் வீட்டுக்கு போனால் எவ்வளோ சோகமாக இருக்கும், நீ வேணா இங்கே வந்துடுறேன், என் கூட என் ரூம்லேயே தூங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இது ரொம்ப ஆடாக இருக்குது. லைக் இந்த மாதிரிலாம் நிக்கி பேச மாட்டாலே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு. ஹீரோ வந்து இல்லை நீ ஓவராக குடிச்சிருக்க, அதனால ஏதாவது வளர்ற அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனாலும் நிக்கி வந்து மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஹீரோக்கு வந்து இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வேளை இந்த குச்சியை உடச்சி விஷ் பண்ணனால தான் நடந்திருக்குமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாரு. நிக்கி எவ்வளவோ வற்புறுத்தியும் ஹீரோ வரமாட்டேங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்னை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நீ ஓவராக சரக்கு அடிச்சிருக்க, மேபி அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, இது ஒன்றை மாதிரியே இல்லை, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு, உன் பிஹேவியர் எல்லாம் இப்படி மாறிடுச்சு, நீ இப்படி இருக்கவே மாட்டே அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போ நிக்கி பயங்கரமாக அழுகிறாங்க. ஐ மீன் அழுகல ஓன்னு ஒப்பறி வைக்கிறாங்க. அண்ட் அது ஏன் அப்படின்னு கேட்டபோது, என்னோட அப்பாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு, எங்கள் அப்பா செத்துக்கிட்டு இருக்காரு, என்னால் இன்னைக்கு தனியாக இருக்க முடியாது, என் கூட கம்பெனி வேணும், நான் உன் வீட்டுக்கு வரேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த நிக்கி அதுக்கு மேலே ஆடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே இன்ஹேல் பண்ணிவிட்டு இந்த வீட்டோட ஸ்மெல் அப்படியே ஒன்றை மாதிரியே ஸ்மெல் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹீரோவே ரொம்ப திருதான் முழிக்கிறாரு. ஏன்னா இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாரு. ஹீரோயின் பெட்டில் ஏறி படுத்துக்கிறாங்க. அண்ட் ஹீரோ வந்து குட் நைட் சொல்லிட்டு அவங்க போகிறவங்கள நிக்கி திருப்பி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ வந்து என் கூடவே தூங்க, எனக்கு தனியாக தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஹீரோ இந்த இடத்துல தான் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த மாதிரி நிக்கி கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க. பிளாக் மேஜிக் நிஜமாலுமே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாரு. ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியும் திருப்பி நிக்கி கூப்பிட்டே இருக்காங்க. ஹீரோ பேர் இந்த படத்தில் பேர். ஸோ எனக்கு வந்து இவர் ஹீரோன்னு சொல்கிறத விட பேர்ன்னு சொல்கிறது தான் பெட்டர். ஸோ பேரை திருப்பி கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பேர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ரேஞ்சாக பண்ணுறாங்க நிக்கி. லைக் அவங்க ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு வெறும் ப்ராலே அவங்க மேலே சாஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோவே திருன்னு முழிக்கிறாரு, உனக்கு என்னமா ஆச்சு அந்த மாதிரி. ஹீரோயின் நடுவில் வாட் த ஃபக் அந்த மாதிரி செமையாக கத்துறாங்க. ஹீரோவே பயந்துடுறாரு, என்ன இப்படி கத்துறா அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ தான் வந்து இப்போ என்னை கிஸ் பண்ண, நான் உன்னை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் நிக்கி மறுபடியும் பழையபடிக்கு நார்மல் ஆயிடுறாங்க. மறுபடியும் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. தெரியல, எனக்கு ஜஸ்ட் பேனிக் அட்டாக் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிக்கி கத்துனதில் பேர் ரொம்பவே பயந்துட்டாரு. பேர் வந்து சொல்கிறாரு, நீ பெட்டில் தூங்க, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் பை நவ் பேர் வந்து ஃபுல்லாகவே கன்வின்ஸ் ஆகிட்டாரு, இது நம்ம நிக்கி கிடையாது, நிக்கிக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோப், அதாவது கூகுள் மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுறாரு. இந்த ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற இந்த ஸ்டிக் வந்து உண்மையா அப்படின்னு. அப்போ சில கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறாரு. சில பேர் வந்து இல்லை அது சும்மா தான் அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்க 2-3 பேர் ஆமாம் அது நிஜம்தான் அப்படின்னு விளையாட்டவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ இப்போ ரூமில் போய் பார்க்குறாரு, நிக்கி ஆல்ரெடி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு மியூசிக் கடையை காமிக்கிறாங்க. இந்த மியூசிக் ஸ்டோரில் தான் நம்ம ஹீரோ, நிக்கி, இயான், அதுக்கப்புறம் சாரா 4 பேருமே வேலை பார்க்குறாங்க. 4 பேரும் அவங்க ஷிஃப்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டு இயானை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. இயான் கிட்ட வந்து சொல்கிறாரு, நிக்கிக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, நேற்றுக்கு நைட்டு அவங்க அப்பா கேன்சர் இருக்குன்னு சொல்லி அழுதா, அதுக்கப்புறம் அவளே வந்து என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் அவளே ஓ நோ வாட் த ஃபக்னு கத்துறா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீ கட்டி பிடிக்கிறா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறான். ஏன் வந்து நீ பொறுமையாக இரு, நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ இயன் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நிக்கி வந்து MDMA அப்படிங்கிற ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டா, அந்த ட்ரக்கை வந்து மாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரக்கை சாப்பிட்டனால அப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணியிருப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ ஹீரோவுடைய டோர் பெல் அடிக்குது. கதவை திறந்து பார்த்தா நிக்கி நின்றுட்டுருக்காங்க. நிக்கி வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க, நான் இதுக்கு நைட்டு ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டேன், ஐம் வெரி சாரி ஃபார் கிரீப்பிங் யூ அவுட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பரவாயில்ல அப்படிங்கிறாரு. நிக்கி வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க, நான் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டனால தான் அப்படி வியர்டாக பண்ணேன், மற்றபடி நான் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நிக்கி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, எனக்கு நேற்றுக்கு நைட்லேருந்து ஒன்று தோணிகிட்டே இருக்குது, நீயும் நானும் ஒரு கப்பலாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ முழிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் வை நாட், ஹீரோக்கு தான் ஆல்ரெடி நம்ம நிக்கியை ரொம்ப பிடிக்குமே. 2 பேரும் கப்பல் ஆயிடுறாங்க. எங்கே போனாலும் சேர்ந்தே தான் சுற்றுறாங்க. ஃபுல் டைம் PDA பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை செய்யும்போதும் சரி, வீட்லேயும் சரி, வெளியவும் சரி. சுற்றி இருக்கிறவங்க இயான், சாராவோட அப்பா எல்லாருமே இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டே இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் எடுத்தா இயான் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ தான் நிக்கியோடைய அப்பாவை பார்த்துட்டு வரேன், அவருக்கு ஒரு கேன்சரும் இல்லை, அவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காரு, நிக்கி பொய் சொல்கிறாடா அப்படிங்கிறாரு. ஹீரோவால் இதை நம்பவே முடியல.
நிக்கி இவ்வளோ போய் சொல்லுவாளா, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அட்டென்ஷனுக்காக தான், உன்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதா அப்படிங்கிறான் இயான். ஹீரோ வந்து காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாரு, நீ உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அங்கே தான் அந்த ஃபேமஸான டைலாக், நோ 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 டோன்ட் டூ தேட் அப்படின்னு சத்தமாக கத்துறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாத்தோட அட்டென்ஷனும் வருது. அப்போ வந்து ஹீரோ சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அண்ட் இதுதான் வியர்டான பார்ட். லைக் ஹீரோயின் இவ்வளோ தூரம் போய் சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு அட்டென்ஷனுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளியராக சொல்லலாம், ஷீ நீட்ஸ் தெரப்பி. நிக்கி இஸ் கோயிங் த்ரூ சம்திங் அண்ட் ஷீ நீட்ஸ் தெரப்பி. ஆனால் பேர் டசன்ட் டூ எனி திங் அபவுட் இட். லைக் ஹீரோயின் இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்காங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, சார் மென்டல் ஹெல்த் ஓகே அப்படின்னு சுத்தமாக செக் பண்ணவே இல்லை. ஹீரோ ஜஸ்ட்டு காலங்காத்தால் அப்படியே எந்திரிக்கிறாரு. பார்த்தா பக்கத்தில் நிக்கியை காணோம். எந்திரிச்சு பார்த்தா நிக்கி ரூமோட கார்னரில் இருட்டில் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் ஹீரோடைய ஸ்வெட்டரை போட்டுட்டு. நீ இப்போ ஏன் ஸ்வெட்டரை போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதில் உன்னுடைய ஸ்மெல் வருது அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே அழுகுறாங்க, கத்துறாங்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறனோ அந்தளவுக்கு நீ என்னை லவ் பண்ணுறதில்ல அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ வந்து பயந்துடுறாரு இதை பார்த்துட்டு. அதுவும் ஹீரோயின் ரொம்பவே ஒரு வியர்டாக ஒரு பூத்தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி வியர்டாலாம் நடந்து வராங்க. ரொம்ப ஒரு டெமானிக்கான விஷயத்துலலாம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஒரு ஹியூமன்னே சொல்ல முடியாது, ஒரு பேய் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொமடைஸ் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து மறுபடியும் நிக்கி பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து ஹீரோக்கு ரொம்பவே பயமாயிருது. லைட்டாக எந்திரிச்சு வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு போகிறாரு. அங்கே தான் நிக்கி ஸ்டே அப்படின்னு ஃபுல்லாக கத்துறாங்க. அண்ட் அது ஒரு செம்ம ஹாரிஃபிக்கான சீனாக இருக்குது. ஹீரோ அப்படியே பயந்து இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ காலையில் எந்திரிச்சிடுறாரு. ஹீரோயின் ஆல்ரெடி உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்ருக்காங்க. ஸோ நிக்கி கிட்ட போய் கேட்குறாரு, இதுக்கு நைட்டு நீ கொஞ்சம் வியர்டாக பண்ணியே அப்படின்னு. அப்போ வந்து நிக்கி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இல்லை அது வந்து நார்மல் தான், எனக்கு ஜஸ்ட் ஒரு நைட் மேர் வந்துச்சு அதனால் அப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு. ஹீரோ வந்து இல்லை நீ வந்து ரொம்ப வியர்டான விஷயங்கள்லாம் பண்ண, ஒரு மாதிரி வியர்டாக நடந்து போனேன், பத்தாதுக்கு நான் நைட்டு தூங்கும்போது என் முடியை வேற கட் பண்ணியிருக்கேன். ஹீரோ இந்த மாதிரி கன்ஃபரண்ட் பண்ணவே நிக்கி வந்து ஒரு கிஸ்ஸை இனிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே அவங்களோட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஸோ பேர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ண மறுபடியும் இந்த மாதிரி வியர்டான விஷயம்லாம் பண்ண மாட்டேன், பழையபடிக்கு நார்மலாக இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு. நிக்கியும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிக்கிக்கு வந்து ஹாலிடே, ஆனால் பேருக்கு வந்து ஷிஃப்ட் இருக்குது. ஸோ பேர் வந்து கிளம்பலாம் அப்படின்னு யூட்டன் போடும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஹாரர் சீன் என்னென்னா, டோர் ஃபுல்லாக டேப் ஒட்டி வச்சுருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஹீரோ அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. நிக்கி சொல்கிறாங்க, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா நீ வந்து வெளியே போகாத, இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ என் கூடவே அப்படின்றாங்க. ஹீரோ வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிடுறாரு. நிக்கி வந்து அங்கேயே நின்றுட்டு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு அதே இடத்துல நிற்கிறாங்க, நின்றுட்டே இருக்காங்க. அண்ட் அப்படியே கேமராவை கீழே இறக்கி காட்டினா அதே இடத்துல அவங்க யூரினேட் வேறு பண்ணுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோ அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. அந்த மியூசிக் கடையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துட்ருக்காரு. ஹீரோயின் வந்து பேக் பண்ணி கொடுத்த லஞ்சை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நிக்கி வந்து அதில் வந்து ஒரு ஃபோட்டோ அண்ட் வாட் இஸ் த வேர்டிக்ட் கேட் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ பெருசாக யோசிக்கல, கொடுத்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் இந்த இடத்துல சாரா வரா. சாரா வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறா, என்னென்னா, நானும் நிக்கியும் உன்னை பற்றி கிளியராக பேசிக்கிட்டோம். நிக்கி வந்து உன்னை ஒரு ஜஸ்ட்டு யங்கர் பிரதராக பார்க்குறா, ஜஸ்ட் ஒரு யங்கர் பிரதராக பார்க்குறதா தான் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொன்னான், கிளியராக சொன்னான். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா உன்னோட ரொம்ப பிடிஏ பண்ணுறா, எனக்கு என்னமோ சரியாக படலை, அவள் பிஹேவியரில் ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு சாரா சொல்கிறாங்க. அண்ட் சாரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஆர்ட் ஸ்கூலில் சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் எல்லா ஆர்ட் ஸ்கூலும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சோகத்தில் ஹீரோ தலையில் சாஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஹீரோ வந்து இந்த இடத்துல ஒரு ரெட் ஃப்ளாக் பிஹேவியர் பண்ணுறாரு. ஹீரோவும் வந்து சாரா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக ஒரு ஆறுதல் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இது மாதிரி இருக்காங்க. ஹீரோ அப்படியே சாப்பிட தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த சாண்ட்விச்சில் இருக்கிறது சிக்கனே கிடையாது, அவருடைய பூனையை தான் உள்ளே வச்சு கொடுத்துருக்கா நிக்கி. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே வாந்தியே வந்துடுது. அப்படியே ஒரு குப்பை தொட்டியில் வாந்தி எடுத்துடுறாரு. இப்போ ஹீரோவை வீட்டுக்கு இயான் ட்ராப் பண்ணுறாரு. இயான் வந்து சொல்கிறாரு, உனக்கும் நிக்கிக்கும் ஏதாவது பிரச்சனையாடா, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ வியர்டாக இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. ஹீரோ வந்து ஒன்றும் இல்லையே, நாங்கள் ரெண்டு பேரும் நார்மலாக இருக்கோமே அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயான் இஸ் கிளியர்லி ட்ரைங் டு ஹெல்ப் பேர். ஆனால் பேர் தான் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு எல்லா ஹெல்ப்பையும். இயான் மறுபடியும் கேட்குறாரு, எனக்கு நிக்கியை பற்றி நல்லா தெரியும், அவள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டா, ரொம்பவே ஒரு கோடிபெண்ட்டாக இருக்கா, பத்தாததுக்கு அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னு போய் சொல்லியிருக்கா, இந்தளவுக்கு யாரா போய் சொல்லுவாங்க, அவளுக்கு வந்து தெரப்பி தேவை, சைக்காட்ரிஸ்ட் தேவை அப்படிங்கிறான்.
ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் நல்லா தான் இருக்கா, நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்றாரு. இதுலேயே நீங்கள் சொல்லலாம் ஹீரோ வந்து ரொம்ப ஒரு செல்ஃபிஷான கேரக்டராக இருக்காரு. அண்ட் நிக்கியோடைய மென்டல் ஹெல்த் பற்றி அவருக்கு சுத்தமாக கன்சர்னே இல்லைன்னு. ஸோ ஹீரோ வீட்டுக்கு வராரு. டோரை திறந்து பார்த்தா அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே நின்ன இடத்துல அதே ஸ்மைலோட, ஆனால் அவங்க காலெல்லாம் யூரின் அண்ட் அதே இடத்துல பாத்ரூமும் போயிருக்காங்க. லிட்டரலி ஒரு நாயோ ஒரு பூனையோ என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நான் கிளம்புலேருந்து நீ இதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நிக்கியும் வந்து சாரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ செம்மையாக டெரிஃபை ஆகுறாரு. நிக்கி போன வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கே தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ரொம்பவே ஒரு க்ரீப்பியான பிஹேவியர் இருக்குன்னு. ஹீரோ வந்து நிக்கி கிட்ட சொல்கிறாரு, ஏன் ஒரு பாய்ஸ் நைட் வச்சுருக்கான், அதுக்கு நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு. நிக்கி வந்து ஃபஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறாங்க. நானும் கூட ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஹீரோ வந்து இல்லை அது பாய்ஸ் நைட், பசங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே கத்துறாங்க நிக்கி. ஹீரோவே பயந்துடுறாரு. ஸோ நிக்கியும் நம்மளோட ஹீரோவும் பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ள்ஸும் இருக்காங்க, சாராவும் இருக்காங்க. எல்லாம் உட்காந்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் வந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் மாதிரி. எல்லாருக்கும் ஒரு டேர் வரும், அதை வந்து அவங்க டேர்ன்ஸ் எடுத்து செய்யணும். கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு வருது. ஹீரோ வந்து சீட்டு மாதிரி உட்காரணும், வேற ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காரணும். இதுக்கே ஹீரோயின் வந்து பயங்கரமாக சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய பிஹேவியர் ரொம்பவே ஒரு வியர்டாக இருக்குது. லைக் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் பயங்கர சத்தமாக சிரிக்கிறாங்க. என்னமோ ஆயிடுச்சு லூஸ் மாதிரி அப்படின்னு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினோட டேர்ன் வருது டேர் பண்ணுறதுக்கு. என்ன டேர்னா ஒரு போயம் நரேட் பண்ணணும். ஹீரோயின் அதுக்கு ரொம்பவே ஒரு வயலண்ட்டான ஒரு போயமை சொல்கிறாங்க. நான் பேரை லவ் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாராலையுமே லவ் பண்ண முடியாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாக போகிறீங்க, யாருக்குமே இந்த மாதிரி லவ் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டான ஒரு போயம். அதோடு சேர்த்து ரொம்பவே ஒரு அப்சஷனை ஹைலைட் பண்ணுற போயமாக சொல்கிறாங்க. அண்ட் எல்லோரும் மூஞ்சியுமே ஷாக் ஆயிடுது, இவன் இப்படிலாம் பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஜஸ்ட் ஒரு ஜோக்கு தான் கைஸ், ஜஸ்ட் ஒரு ஜோக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருமே இதை நம்மள இவ்வளோ க்ரீப்பியாக யாரா பேசுவா அப்படின்னு முழிக்கிறாங்க. அடுத்த டேர் வந்து இப்போ தான் டேர் வந்து ஹீரோக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு வரல, வேறு யாருக்கோ தான் வந்திருக்கு. ஸோ ஹீரோ வந்து அவருடைய டேரை படிக்கிறாரு. என்னென்னா கிஸ் த கேர்ள் ஆன் யுவர் லெஃப்ட். ஹீரோக்கு லெஃப்டில் உட்காந்துருக்கிறது சாரா. இந்த இடத்துல ஹீரோ மறுபடியும் ஒரு ரெட் ஃப்ளாக் பிஹேவியர் பண்ணுறாரு. என்னென்னா ஹீ இஸ் ஸ்மைலிங் லைக் அவள் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, வை ஆர் யூ ஸ்மைலிங், பட் ஸ்டில் ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் நிக்கி செம்மையாக சோகமாக வராங்க. மூஞ்சி அப்படியே தொங்க போடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நிக்கி சைலண்ட்டாக வந்து சாராவோட சேரை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே பேர் பக்கத்தில் வந்து முட்டி போட்டு கிஸ் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நிக்கியோடைய பிஹேவியரில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நிக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வீரன்னு கத்துறாங்க. அங்கே இருக்கிற பாட்டில் அப்படியே உடச்சி நிறைய செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்க. தலையிலலாம் அடிச்சுக்கிறாங்க, ரத்தமாக கொட்டுது. சுற்றி இருக்கவங்களாம் கத்துறாங்க, பேர் நீ தானே அவள் பாய் ஃப்ரெண்ட், அவளை கூட்டிகிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்குன்னு. பேர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஹீரோயினை. நிக்கி வந்து வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்க மாட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேர் வந்து சொல்கிறாரு நிக்கி கிட்ட, நீ கொஞ்சம் நார்மலாக நடந்துக்கோ, ஏன் இன்னைக்கு இவ்வளோ வியர்டாக பண்ண அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. ப்ளீஸ் பி நிக்கி, ப்ளீஸ் பி யோர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹீரோயின் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லுன்னு ரொம்பவே அப்சஸ்டாக கேட்குறாங்க. அண்ட் பேர் வந்து முழிக்கிறாரு. பேர் வந்து ஆப்வியஸ்லி நான் லவ் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி வியர்ட் பிஹேவியர்லாம் பண்ணாத, பயமாக இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ இவ்வளோ கோடிபெண்டண்ட்டாக இருக்காத, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படிங்கிறாரு. நிக்கி அதுக்கும் அழுகுறாங்க, கத்துறாங்க. பேர் சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு நீ வேணால் உன் ரூமில் போய் தனியாக படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நிக்கி வந்து முடியவே முடியாது. அதுக்கும் ஒரு ஹாரிஃபிக்கான போயம் சொல்கிறாங்க. என்னென்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிலாம் மிரட்டுறாங்க. அண்ட் பேர் இதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாரு. பேர் நிக்கி பக்கத்தில் படுத்துங்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து சாரா கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. நைட்டு 3 மணிக்கு டெக்ஸ்ட் வருது. பேர் மெதுவாக எந்திரிச்சு நைஸாக கிளம்புறாரு. அப்போ நிக்கியோட வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா அவள் உடம்பு தூங்கிட்டு தான் இருக்குது. அப்போ நிக்கி சொல்கிறாங்க, நான் வேற அவள் வேற, ஷீ இஸ் அன் என்டிட்டி, அவள் ஒரு ஸ்பிரிட், அவள் ஒரு பேய், என் உடம்பை பொசஸ் பண்ணியிருக்கா. ரியல் நிக்கி நான் தான், என்னை கொன்னுடு ப்ளீஸ், என்னால் இந்த வலியை தாங்கவே முடியல. அப்போ பேர் வந்து சொல்கிறாரு, வாட்ஸ் ஸோ பேட் அபவுட் பீயிங் வித் மீ, என் கூட இருக்கிறதுல அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு. அப்போ நிக்கி சொல்கிறாங்க, ஐ ஹாவ் நெவர் பீன் வித் யூ. அதாவது இதை சொல்கிறவங்க ஒரிஜினல் நிக்கி. இவ்வளோ நேரம் உன் கூட இருந்தது எல்லாமே ஒரு பேய் தான், நான் உன் கூட இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நிக்கி வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் எனக்கு கொன்று, என்னால் இப்படி வந்து ஒரு பொசஸ்டான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு. பேர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா காரில் வந்து சாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாராவும் பேரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சாரா இன்னொரு ட்விஸ்டான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா நிக்கியும் இயானும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக
ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதாவது ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏனும் நிக்கியும் இருந்திருக்காங்க. நிக்கியோட பிஹேவியர் எல்லாமே செம்ம வியர்டாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே சாரா சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் சாராவுக்கு நம்மளுடைய ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையும் சொல்லிடுறாங்க. சாரா சொல்கிறாங்க, நிக்கி மட்டும் வராமல் இருந்திருந்தா நீ என்னை தானே கிஸ் பண்ணியிருப்ப, ஏன்னா நான் தான் உனக்கு லெஃப்ட்டில் உட்காந்துருந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டு, கார் கண்ணாடி அப்படியே உடையுது. நிக்கி ஒரு செங்கலை வச்சு சாரா மூஞ்சி அடின்னு அடிக்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்து ட்ராமடைஸ் ஆகிடுறாரு. நிக்கி அடின்னு அடித்ததில் சாராவுடைய ஸ்கல்லே வெளியே வந்துருச்சு. அண்ட் சாரா அங்கேயே செத்துடுறாங்க. ஆப்வியஸ்லி நிக்கி ஹீரோ கிட்ட இதெல்லாம் ஓ தப்பு தான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு பேபி பண்ணுறாங்க. ஹீரோ இப்போ ஃபுல்லாகவே ஹாரிஃபை ஆகிடுறாரு. நிக்கி சொல்கிறாங்க, இப்போவும் ஒன்றும் கேட்டு போல, நம்ம சேர்ந்து நல்லா வாழலாம், இந்த சாராவோட பாடியை நம்ம வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு ஒழிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் தூக்கிட்டு போய் சாராவோட பாடியை உள்ளே ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு பதட்டம் இன்னும் முடியல. ஹீரோ கார் எடுத்துகிட்டு வேகமாக அதே கடைக்கு போகிறாரு. அந்த 1 விஷ் வில்லோ இன்னொன்று வாங்குறாரு. இந்த இதை கேன்சல் பண்ண முடியுமா, அதாவது நான் வச்ச ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த கடைக்காரரே முழிக்கிறாரு. வேறு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அவருடைய விஷை கேன்சல் பண்ணுறதுக்கு. அதுக்கு இன்னொரு வில்லோவோ உடைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் உடைக்க முடியல. அப்போ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மறுபடியும் பார்க்குறாரு, ஒருத்தருக்கு ஒரு விஷ் தான் இருக்குது. பேர் ஆல்ரெடி அவருடைய விஷை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் ஒரு வில்லோ உடச்சிட்டாரு. ஸோ இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ பேர் டேரெக்டாக இயானோட வீட்டுக்கு போகிறாரு நடுராத்திரியில். இயானே ஷாக் ஆகிடுறாரு, என்னடா இவ்வளோ ரத்தம் நடுராத்திரியில், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இப்போ பேர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. பேர் சொல்கிறாரு, இந்த 1 விஷ் வில்லோன்னு ஒரு குச்சி இருக்குது, இந்த குச்சியை வாங்கி நான் உடைக்கும் போது நான் விஷ் பண்ணேன், நிக்கி என்னை தான் லவ் பண்ணும், எல்லாத்தோட ஏன் அவ்வளோவே அவள் என்னை தான் ஜாஸ்தியாக லவ் பண்ணும் அப்படின்னு நான் வேண்டின அடுத்த செகண்ட்லேருந்தே நிக்கி டிராஸ்டிக்காக என் மேலே பைத்தியமாயிட்டா. இப்போ ரொம்பவே வியர்டான விஷயம்லாம் பண்ணுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அவளோட விஷயம் எப்படியாவது கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் சொல்கிறாரு, சரி நீ தான் வச்சுருக்கே நீயே பண்ணு அப்படின்னு. அப்போ பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, என்னால் ஒரு விஷ் தான் பண்ண முடியும், ஒருத்தரால் ஒரு விஷ் தான் பண்ண முடியும், ஏதாவது பண்ணு, நீ விஷ் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. ஏன் இதை சுத்தமாக நம்பலை, இதெல்லாம் ஒரு உருட்டு அப்படிங்கிறாரு. ஹீரோ மறுபடியும் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, ப்ளீஸ்டா அப்படின்னு. சரி என்ன தான் சொல்லணும் அப்படின்னு ஏன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, பேரோட விஷயம் கேன்சல் ஆகணும், நிக்கி எல்லாம் பழையபடிக்கு நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த குச்சியை வாங்குறாரு. ஐ வாண்ட் $1 பில்லியன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை உடச்சிடுறாரு. ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்டா உனக்கு என்ன விஷ் பண்ண சொன்னால் நீ என்ன விஷ் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோடு பார்க்குறாரு. ஏன் மேலேருந்து பார்த்தா அப்படியே பணமாக கொட்டுது, பணம் மழையாக கொட்டுது. ஏனே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்டா நீ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு பார்த்தா இது நிஜமாலுமே நடக்குதே அப்படின்னு. ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு வேறு வழியே இல்லை, திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா சாராவோட பாடி நேக்கடாக இருக்குது. இந்த சைட் டேர்ன் பண்ணி பார்த்தா நிக்கி சாராவோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. நிக்கி அப்படி என்கிட்ட இல்லாததுன்னு அவகிட்ட இருக்கு. இப்போ பாரு, அவள் போட்டிருக்க அதே ட்ரெஸ்ஸை நானும் போட்டிருக்கேன், அவள் போட்டிருக்க அதே டேட்டுவை நானும் போட்டிருக்கேன், என்னை ஏன் லவ் பண்ண முடியல அப்படின்னு வெறியோட கத்துறாங்க. ஹீரோவே பயந்துடுறாரு. ஹீரோயின் கத்துன்னு கத்துறதுல ஹீரோ மேலேயே வாந்தியும் எடுத்துடுறாங்க. பேர் கட்டி பிடிச்சி நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே சொல்கிறாரு. அவர் ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் தான் நிக்கி கொஞ்சமே காம் டவுன் ஆகுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோயின் நானும் கூட வரட்டா, அட்லீஸ்ட் நான் வெளியவாது நிற்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ டக்குன்னு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு, கதவை சாத்திடுறாரு. நிக்கி வெளியே கதவை தட்டுன்னு தட்டுறாங்க, பேய் மாதிரி கத்துறாங்க. பேர் ரொம்பவே பயந்துடுறாரு. பேருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே ஏன் கதவை தட்டிக்கிட்டே இருப்பான், அதாவது பாத்ரூம் கதவு இல்லை வீட்டு கதவை தட்டிகிட்டு இருப்பான். அப்போ ஏனை நம்ம நிக்கி சுட்டுடுறாங்க. சுடும்போது சொல்கிறாங்க, என்னையும் என் பாய் ஃப்ரெண்டையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஈயானும் செத்து போயிடுறாரு. வாஷ்ரூம்குள்ளே இருக்கிற பேர் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சோகமாக இருக்காரு. தூக்க மாத்திரையை பார்க்குறாரு. எல்லா தூக்க மாத்திரையும் ஒன்றா எடுத்து முழுங்கிடுறாரு. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வாந்தியே வர மாட்டேங்குது. எப்படியோ விரலெல்லாம் உள்ளே விட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியே வராரு. வெளியே நிக்கி கிட்ட ஐ லவ் யூ, வி கேன் மேக் திஸ் ஒர்க் அப்படிங்கிறாரு. நிக்கி ரொம்ப ஹாப்பியாகாங்க. 2 பேர் கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இட்ஸ் டூ லேட். ஹீரோ இங்கேயே செத்துறாரு. ஏன்னா அவருக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. நிக்கி, அதாவது இந்த டெமானிக் நிக்கி, பொசஸ்டு நிக்கி கதறாங்க, அழுன்னு அழுகுறாங்க. ஹீரோ செத்துறாரு. அண்ட் அப்படியே நிக்கியோடைய பர்சனாலிட்டியில் ஒரு ஷிஃப்ட் வருது. இப்போ தான் நம்ம ஒரிஜினல் நிக்கி உடம்புக்கு திரும்பி வராங்க. ஒரிஜினல் நிக்கி சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, கத்துறாங்க, பயந்துடுறாங்க. ஒரிஜினல் நிக்கியை சுற்றி இப்போ லிட்ரலி 3 டெட் பாடி இருக்குது. பேர், ஏன், சாரா. ஒரிஜினல் நிக்கி அழுன்னு அழுகுறாங்க. ஏன்னா இப்போ மொத்த பழியும் ஒரிஜினல் நிக்கி மேலே தான் விழப்போகுது. இவ தான் 3 பேத்தையும் அடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு நியூஸ் வரப்போகுது. ஸோ இவங்க மீதி வாழ்க்கையை ஜெயிலில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த ஓப்பன்
எண்டிங்கோட இந்த மூவி எண்ட் ஆகுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் பேரோடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவலப்பே ஆகலை, அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் கேரக்டர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. பேர் வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா த இன்னோசென்ட் நைஸ் கை அந்த மாதிரி இருப்பார். ஆனால் படம் ப்ரோக்ரஸ் ஆக ஆக தான் நமக்கு தெரியும் பேரோட உண்மையான நேச்சர். பேருக்கு வந்து கிளியராகவே வெல் அவேராக இருக்கார் தட் வந்து நிக்கி இஸ் நாட் அன்வெல். நிக்கி இஸ் அன்வெல். நிக்கிக்கு உடம்பு சரியில்லை, நிக்கிக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு, நம்மளோட தப்பு தான் அப்படின்னு எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனாலும் அதை வந்து அவர் சரி பண்ணாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆஃபர் பண்ணுறாங்க. சாரா கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க, என்னமோ சரியில்லடா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு. ஆனால் நிக்கிக்கு வந்து ஒன்றும் இல்லை, அவன் நார்மல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ கடைசியில் நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோக்கு நடந்ததெல்லாம் தேவை தான். இவ்வளோ ஏன் நிக்கி வந்து ப்ளீஸ் கில் மீ, என்னால் இப்படி இருக்கவே முடியல அப்படின்னு கேட்கும்போது கூட பேர் வந்து வாட் இஸ் ஸோ பேட் அபவுட் பீயிங் வித் மீ அப்படின்னு கேட்பார். ஸோ இதுலேருந்தே சொல்லலாம் பேர் எவ்வளோ செல்ஃபிஷ் அண்ட் ஆப்சஸ்டுன்னு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் கரி பார்க்கர் அவரே கிளியராக சொல்லியிருக்காரு, இந்த ஒன் விஷ் வில்லோ ஸ்டிக்கில் எந்த பில்லி சூன்யமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்று விஷ் பண்ணிங்கன்னா ஒன்று நடக்கும், அவ்வளோதான். பேர் விஷ் பண்ணது நிக்கி அவன் மேலே ஆப்சஸ்டாக இருக்கணும்னு தான். அவள் ஆப்சஸ்ட் ஆகிட்டா. ஏன் விஷ் பண்ணது எனக்கு வந்து $1 billion வேணும், அவனுக்கு $1 billion கிடச்சிருச்சு. ஸோ இதில் எந்த பிளாக் மேஜிக்கும் கிடையாது. நீங்கள் நல்லதை விஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். ஸோ பாய் காய்ஸ், இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you guys in the next movie.